நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷாதிக் ப்ரோ தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்க. ஸோ ஷாதிக் ப்ரோவோட ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் க்ளோ ரெமெடி தான் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு யூடியூப்லேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பியூட்டி சேனல், ஒரு ரிவ்யூ சேனல் வச்சுருக்க பர்சன் வந்து ஷாதிக் ப்ரோ. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை மாதிரி நிறைய ஹானஸ்டான ரிவ்யூஸ் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து இவரோட ஒரு ஃபேஸ் பேக்கு தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிவ்யூ கொடுக்குறவரோட ஒரு ப்ராடக்டே வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நாட் அ ப்ராடக்ட், ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லாமா, உண்மையிலே அது நம்மளோட இதுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வளன்னு பேசாமல் வாங்க போய் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பேக் போடணும் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ஐ மீன் மேக்கப், பவுடர் அந்த மாதிரி என்ன போட்டிருந்தாலும் நான் வந்து ஃபேஸில் ஒன்றுமே போடல. யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னாலே மோஸ்ட்லி ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டேன். இந்த ஃபேஸ் பேக் போடுற மாதிரி வீடியோஸ் அப்படின்னா நான் ஒன்றுமே வைக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு பவுடர், ஒரு பொட்டு, கம்மல், அவ்வளோதான். ஸோ பொட்டு எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், என் மூஞ்சி ரெடி. ஸோ அந்த ஃபேஸ் பேக், அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒன்று வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர், நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர், நெக்ஸ்ட் வந்து பால். நம்ம எல்லாருமே வந்து நிறைய பியூட்டி ரெமெடிஸில் வந்து ரா மில்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து காய்ச்சின மில்க் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால நானும் மில்க் வந்து கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துலாமா? நான் முன்னதே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபேஸ் கட்டாலாம் ரியலி சாரி. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் தோல் பவுடர். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைச்சிச்சு. ஸோ அது நான் வாங்கிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு தேவையான அளவு மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது வச்சு யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் பீல் பவுடர் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர். நான் வந்து எனக்கு புத்தி தெரிஞ்சு நம்ம ஃபேஸ்க்கு வந்து பியூட்டி டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும், நிறைய ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்க ஒரு ரோஸ் வாட்டர் வந்து இந்த குலாபரி அப்படின்ற ஒரு ரோஸ் வாட்டர் தான். நிறைய யூடியூபர்ஸ் வீடியோஸ்லேயும் இதை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோஸ் வாட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறது வந்து இந்த மில்க் தான். ஸோ உங்களுக்கு தெரியுதா? பால் வந்து நான் காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பாலையும் இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதில் வந்து இந்த அளவுன்ட்டு எல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த டெக்ஸ்சர் ஃபேஸில் போடுற மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி இட் மீன்ஸ் அதை கட்டிப்படாமல் கரைக்கணும். ஸோ நம்ம ஃபேஸில் போடுற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃபேஸில் போடலாம். என்கிட்ட என்னோடய ப்ரஷ் வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, என்கிட்ட இருக்கிறது ஒரு ப்ரஷ் தான், அது இன்னும் வாஷ் பண்ணாமல் இருக்குது. இன்னும் நம்ம இது நல்லா கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் மூழ்கினதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பொருளாக வாங்கி போடணுன்னு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு ப்ரஷ் இல்லை, என்னோடய கையிலேயே வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டியூ டு சம்மர், செம்ம வெயில். நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எப்போ எனக்கு வேர்த்து கிட்ட பாருங்க, தெரியுதா? செம்மையும் வேர்த்து கொட்டிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் டக்குன்னு போட்டு இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து போட்டாச்சு. கிட்ட பார்த்தா தெரியுதா? பட் பிஃபோர் ஃபேஸ் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் கைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பேசுனதை வச்சு மேட்ச் பண்ணி போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தோணுது நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுறதுக்கு மூஞ்சியவே எடுக்கலையே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தாலும் அதை வச்சு போடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ
ஆக்சுவலி இது ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஆரஞ்சு ஸ்மெல், ஆரஞ்சு பொடி போட்டு ஆரஞ்சு ஸ்மெல்லாக வரும், அதான் வரும். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலி போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாமா? யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம், வச்சாலும் வேஸ்ட் தான். போட்டுப்போம். என் தங்கச்சி இருந்தால் அவளுக்காச்சும் இதெல்லாம் போட்டு விடலாம், அவளும் ஊரில் இருக்கா. போகணும் காய்ஸ், ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எடுத்து போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய ஹோம் டூர், என்னோடய ரூமு, எங்கள் வீடு, எங்கள் மாடு, எங்கள் கழனி, இதெல்லாம் காட்டணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆக்சுவலி எங்கள் வயல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, சீரியஸ்லி. ஸோ இது முடிச்சிடலாம். ஸோ வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? இது அப்படியே ட்ரை ஆகட்டும், நம்ம பேசலாம். எங்கள் வயல் வந்து ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னா வந்து சுற்றி மலை தான் இருக்கும், சுற்றி வயல் மலை அதுதான் இருக்கும். உங்களுக்கு சுற்றி பார்த்த ஏரி வயல் மலை அவ்வளோ தெரியும். வீடெல்லாம் ரொம்ப குட்டியாக தூரமாக தெரியும். நீங்கள் ஏன்டா அவ்வளோ தூரமாக போய் கழனி வாங்கினீங்கன்னு கேட்காதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம்லலாம் எங்கள் கழனி பார்க்க ஆசமாக இருக்கும். வீட்டிலலாம் பயிர் வச்சுருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்து எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு நான் தான் போய் தண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியெல்லாம் அப்போ இந்த மோட்ரு போடுவாங்கள்ல, அந்த மிஷினில் எங்கள் வீட்டில் இந்த ஆயில் மிஷின் சொல்லுவாங்கள்ல, கிருஷ்ணாயில் ஊற்றி சுற்றி எடுத்த உடனே அது ஓடும். அது வந்து பக்கத்து கழனிக்கார் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சுவோம். தண்ணி பாய்ச்சிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 4 o'clock 4:30 ஆகும் நாங்கள் வீட்டுக்கு போவோம் ஸ்கூல் விட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டிலேருந்து அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் கழனிக்கு நடந்து போகவே தூரம். அவசரமாக ஓடி தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு வர்றதுக்கு வந்து 6, 6:30, 7 ஆகும். அந்த 6 மணிக்கு இந்த மலையிலேருந்து வரும் பாருங்க ஒரு காற்று, சொர்க்கங்க, சத்தியமாக சொர்க்கம். இங்கே பணல் இருக்கிறத பார்த்தா மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாருங்க எப்படி வேர்த்து ஊற்றி போயிருக்கு. என்ன பண்ணுறது, சிட்டிக்கு வந்தால் அப்படித்தான். பட் ஆக்சுவலி காய்ஸ், அப்கமிங் வீடியோஸில் நிச்சயமாக உங்களுக்கு நான் வந்து எங்களோட கழனியை காட்டுறேன். நீங்கள் அதுக்கு இப்போவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் கழனி எல்லாம் பார்க்க முடியும். வேறு லெவலில் இருக்கும். சீரியஸ்லி நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஊருக்கு போயிட்டு என்னோடய ஹோம் டூர், எங்களோட மாடு, எங்கள் கழனி, அப்புறம் நான் வந்து நிறைய விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. சீரியஸ்லி நிறைய விஷயம் காட்டுறேன். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசுவேன்னா இது காயறது கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம். நான் சும்மா இருந்து பேசிகிட்டே இருக்கேன், அது காய கூட மாட்டேங்குது. ஓகே, நான் கொஞ்சம் ஃபேன் போட்டு ஃபேன் காற்றுல நின்றுப்பேன். ஹே காய்ஸ், ஃபைனலி நான் வந்து காய வச்சுட்டு வந்துட்டேன். உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சி போயிருக்கு. இப்போ வந்து ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் டு வாஷ் மை ஃபேஸ். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டு முடிச்சாச்சு. கமெண்ட்ஸ் பார்க்குற வீடியோ பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸாக பேசின வீடியோக்கும் இப்போ பேசின வீடியோக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்ட்டு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். பட் எனக்கு வந்து முன்னே விட இப்போ ஓகே, ஒரு கிளிக், ஒரு டக், ஒரு பிரைட்னஸ் தெரியுது. பிரைட்னஸ் மீன்ஸ் ரொம்ப இல்லாத ஓகே, அந்த ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் போயிட்டு ஒரு அழகான ஒரு முகம், ஒரு கிளியர் ஸ்கின் அந்த மாதிரி தெரியுது. பட் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு இட்ஸ் டூ குட். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இந்த ஸ்கின் ஃபாஸ்டிங் சேலஞ்ச் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அண்ட் நிறைய அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுபாஷ்.